Taste the Daily. அண்மைச் செய்தி. வருகிற 9ஆம் தேதி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற இருந்த விருப்ப மனு அளித்தவர்களுடனான நேர்காணல் தேதி மாற்றப்பட்டுள்ளதாக தலைமைக் கழகம் அறிவித்திருக்கிறது. அதனை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். வருகிற 9ஆம் தேதி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற இருந்த விருப்ப மனு அளித்தவர்கள் உடனான நேர்காணல் தேதி மாற்றப்பட்டுள்ளதாக தலைமைக் கழகம் அறிவித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அருண். சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 9/1/2026 அன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நடைபெறவிருந்த விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் திருத்தம் செய்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையிலே தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் மற்றும் புதுச்சேரி, கேரளா ஆகிய மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தல்கள் அனைத்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வேட்பாளர்களாக போட்டியிட வாய்ப்பு கோரி விருப்ப மனு அளித்தவர்களுடனான 9/1/2026 அன்று சென்னை ராயப்பேட்டை அபய் சண்முகம் சாலையில் தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே நடைபெறவிருந்த நேர்காணல் கீழ்கண்டவாறு திருத்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. 9/1/2026 வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணிக்கு சேலம் மாநகர் மாவட்டம், சேலம் புறநகர் மாவட்டம், ஈரோடு மாநகர் மாவட்டம், ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்டம், ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம், கரூர் மாவட்டம் ஆகிய மாவட்டங்களுக்கும் அதே போன்று திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம், திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்திற்கு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காலை 9:30 மணிக்கு சேலம் மாநகர் மாவட்டத்திற்கும், 10:15 மணிக்கு சேலம் புறநகர் மாவட்டத்திற்கும், 11 மணிக்கு ஈரோடு மாநகர் மாவட்டத்திற்கும், ஈரோடு புறநகர் மாவட்டத்திற்கும், 11:45 மணிக்கு ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்திற்கும், கரூர் மாவட்டத்திற்கும், 12:30 மணிக்கு திண்டுக்கல் கிழக்கு, திண்டுக்கல் மேற்கு ஆகிய மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிற்பகல் 4 மணிக்கு நாமக்கல் மாவட்டம், 4:45 மணிக்கு திருப்பூர் மாநகர், திருப்பூர் புறநகர் கிழக்கு, திருப்பூர் புறநகர் மேற்கு ஆகிய மாவட்டங்களுக்கும், 5:30 மணிக்கு கோவை மாநகர், கோவை புறநகர் வடக்கு ஆகிய மாவட்டங்களுக்கும், 6:15 மணிக்கு கோவை புறநகர் தெற்கு, நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேர்காணலிலே கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரக்கூடிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட சட்டமன்ற தேர்தலுக்கு விருப்ப மனு அளித்துள்ளவர்கள் தொகுதி பற்றிய நிலவரங்கள் பற்றி, வெற்றி வாய்ப்பு பற்றிய நிலவரங்களை அறிந்திட தங்களுக்காக விருப்ப மனு அளித்துள்ளவர்கள் மட்டும் இண்டிவிஜுவல் ஒன்லி விருப்ப மனு பெறுவதற்கு அதை பெற்றதற்கான அசல் ரசீதுடன் தவறாமல் தலைமை கழகத்திற்கு வருகிறது நேர்காணலில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடைய ஒப்புதலோடு தலைமை கழகம் வெளியிடக்கூடிய இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.